தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் பணியாற்றும் இலங்கை ஆசிரியர் சேவையின் உத்தியோகத்தர்களுக்கான வினைத்திறன்காண் தடை தாண்டல் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இதற்கான உத்தியோகபூர்வ வர்த்தமானி அறிவிப்பு கடந்த 17ஆம் திகதி வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் கூடுதல் செயலாளர் AJS எதிரிசூரிய தெரிவித்துள்ளார். இப்பரீட்சைக்கு தோற்ற விரும்பும் ஆசிரியர்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக 2026 ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 10 வரை இணையவழி மூலம் மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இலங்கை ஆசிரியர் சேவையின் 2ஆம் தரத்தில் இளங்கலை கல்வியியல் பட்டத்தின் அடிப்படையில் நேரடியாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை தவிர பதவி உயர்வின் மூலம் 2ஆம் தரத்திற்கு வந்தவர்கள் மற்றும் 3ஆம் தரத்திலிருந்து 2ஆம் தரத்திற்கு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் 2ஆம் தரத்தில் 4 ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன்னர் இந்த வினைத்திறன்காண் தடை தாண்டல் பரீட்சையில் கட்டாயமாக சித்தியடைய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 2025 ஜூன் 30ஆம் திகதிக்கு முன்னர் இப்பரீட்சையை நிறைவு செய்யாத போதிலும் எதிர்காலத்தில் அதனை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் 2ஆம் தரத்திற்கு பதவி உயர்வு பெற்ற ஆசிரியர்களும் ஆசிரியர் சேவையின் முதல் தரத்திற்கு மேலும் பதவி உயர்வு பெறுவதற்கு இந்த பரீட்சையை கட்டாயமாக பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இப்பரீட்சைக்கு தோற்றும் ஆசிரியர்களுக்கு சுயகற்றல் முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான பாடத்திட்டங்கள் மற்றும் சுயகற்றல் மொடியூல்கள் கல்வி அமைச்சின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. වෙබ් අඩවි අපි ඇතුළත් කරනු ලබන මෙම මොඩියුල තුන ස්වයං අධ්‍යයන මොඩියුල තුනක්. ඒ අනුව ගුරුවරුන්ට ස්වයං අධ්‍යයනය කරලා Tamanගේ ඒ විභාගයට අවශ්‍ය කරන සූදානම ඇති කරගන්න පුළුවන්. ඒ අනුව විභාගය ඉදිරියේදී පැවැත්වීමට නියමිතයි. ඒ විභාගයට අදාළ දින විභාග දෙපාර්තමේන්තුව මගින්